बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु नस्तईनुहु वनस्तगफिरुहु वनुमिनु बिही वनतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुज़िल्ल लहु व मय युज़लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद रब्बि इश्रह लि सद्री व यस्सिर लि अम्री वहलुल मिन लिसानी यफ्क़हू क़ौली. இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடரில் பல விஷயங்கள் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வந்தோம். இப்போ இதில் சமீபத்தில் இப்போ 2 வீடியோ போஸ்ட் பண்ணோம் இல்லையா, போன 2 வாரத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ அது போஸ்ட் பண்ணோம். அதில் இந்த காசா போர் அதுக்கப்புறம் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்திங்கன்னா காசாவை பற்றி பேசுங்க, இந்த போரை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போரை பற்றி நாம் தமிழ் பொக்கிஷம் மாதிரி பேச முடியாது சரிங்களா. அவங்க பிழைப்பாக செய்கிறாங்க. அவங்களுக்கு நியூஸ் சேனல் மாதிரி நடத்தி ஒவ்வொரு அப்டேட்டும் இன்னும் ஒரு 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 ஃப்ளைட்டு அடிச்சு தூக்கிட்டாங்கன்னா அது ஒரு அப்டேட்டு. இன்றைக்கி பாருங்கள் ஒரு F-16 ஒன்று தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது, இந்த ஊரை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. இது நம்ம வேலை கிடையாது. இன்னும் அதுவும் சொல்லப்போனால் அதுக்கு ப்ராப்பர் டீம் இருக்கணும். அது ஒரு ஆள் மட்டுமே வச்சுக்கிட்டு அது செய்ய முடியாது. அதுக்கு ரிசர்ச் பண்ணணும். அது இப்போ தொடர்ச்சியாக வெஸ்டர்ன் மீடியாவை அது நிறைய சோர்ஸஸ் இருக்குது. இந்த சோர்ஸஸ் எல்லாமே அதுலேயே கண்ணும் கருத்துமோ உட்காந்துட்டு தகவல் சேகரித்து டெய்லி ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி அப்டேட் நாம் கொடுக்க மாட்டோம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஈவெண்ட்ஸு கயாமத் நாளுடைய அடையாளங்கள் அது நடக்குது, பெரிய சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தை மட்டும்தான் மேக்ரோ லெவலில் மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது பாலஸ்தீனை பற்றி டீட்டெயிலாக இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயங்கிற தலைப்பில் ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்தே எடுத்திங்கன்னா ஜெருசலமை எப்படி புரிஞ்சுக்கணும், ஜெருசலத்துடைய முக்கியத்துவம் என்ன, அது எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் சூப்பர் முஸ்லீமில் ஃபஸ்ட்டு வீடியோவே அல்லக்ஸாவை பற்றி தான் இருக்கும். உண்மையான அல்லக்ஸா ஃபோன் எல்லோரும் சைலண்டில் போடும், நோட்டிஃபிகேஷனு எல்லாம் ஆஃப் ஆகிற மாதிரி போடும். உண்மையான அல்லக்ஸா எதுங்கிறது அந்த இதுதான் போட்டு நம்ம ஆரம்பித்தோம். அப்போ அல்லக்ஸா இம்பார்ட்டன்ஸ் இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வீடியோ அந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. ஏன்னா புதுசாக இணைஞ்சிருப்பாங்க சூப்பர் முஸ்லீம் சேனலில். அப்போ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிருப்பாங்க, நான் பேசலை அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்போ ஹிஸ்ட்ரி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண முடியாது. அது ஒரு தடவை ஆவணப்படுத்தியாச்சு அப்படின்னா அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு நினைவூட்டலுக்காக சுருக்கமாக சில விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, அந்த பலஸ்தீனுங்கிற அந்த நாடு 1ஆம் உலகப் போரில் அந்த நேரத்தில் உஸ்மானிய கிலாஃபத்தில் இருக்குது. அப்போ அந்த உஸ்மானிய கிலாஃபத்துக்கு எதிராக பிரிட்டிஷார்கள் என்ன பண்ணுறாங்க, போரிடுறாங்க. அதுக்கு துணையாக நின்றவங்க யார், துப்பாக்கி பிரிட்டிஷ்து, ட்ரிகர் பண்ண விரல் யாருது, அரபுகள்து, சுட்டது நம்மால், துப்பாக்கி மட்டும் பிரிட்டிஷ்து, பீரங்கி பிரிட்டிஷ்து, குண்டு போட்டது யார், நம்மால், களிமா சொன்னவன். இப்போ இவங்க மூலமாக தான் என்ன ஆகிருச்சு, இந்த அரபுகள் இன்றைக்கி நேற்றுக்கு துரோகம் பண்ணல. ஆரம்ப காலத்திலேருந்து இவங்ககிட்ட இருந்த அக்ரிமெண்ட்டே என்னென்னா, பலஸ்தீனை இப்போ இன்னும் சொல்லப்போனால் 1ஆம் உலகப் போரே நடந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலஸ்தீனை கையில் எடுக்கணும்னு தான். அது எதுக்கு அந்த பாலஸ்தீனை கையில் எடுக்கணும் அப்படின்னா, அது போய் நீங்கள் அந்த ஃபுல் தொடர பாருங்கள். அதில் தஜ்ஜாலுடைய இன்டர்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி குரானில் இலுமினாட்டிங்கிற அந்த பயான் 2 பயான் இருக்கும் 4 மணி நேரம். அது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தஜ்ஜாலுக்கு ஏன் பாலஸ்தீன் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வேறு அதை விட வளம் கொளிக்கக்கூடிய நாடுகள் எவ்வளவோ இருக்குது. அது எல்லாம் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் சண்டை போடாமல் பல 1000 ஆண்டுகளாக இங்கே ஏன் தொடர்ச்சியாக சண்டை நடக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அதில் போய் பாருங்கள். அதில் ஃபுல் டீட்டெயில் அதில் போட்டிருப்போம். இப்போ அந்த அடிப்படையில் பாலஸ்தீன் யார் கையில் போகுது, பிரிட்டிஷ் கையில் போகுது 1914-15 இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன அது வரைக்கும் இருந்த ஸ்டேட்டஸ் என்ன, யூதர்கள் பலஸ்தீனுக்குள்ளே வருவதற்கு அனுமதி இருந்ததான்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் பாலஸ்தீன் வர்ற வரைக்கும் யூதர்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதி கிடையாது. கிட்டத்தட்ட 500 வருஷம்
ஈசா நபியுடைய வருகையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை வரைக்கும் யூதர்கள் பாலஸ்தீன் வழியாக கூட போக முடியாது, அதுக்குள்ளே கூட நுழைய முடியாது, தடை முற்றிலும் தடை செய்யப்பட்டு இருந்தது. அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஹலா ஹராமின் அலா ஹரியத்தின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, ஒரு ஊரை நம்ம ஹராம் ஆக்கியிருந்தோம் அவங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ பாலஸ்தீனை இவங்களுக்கு ஹராமே ஆக்கியிருந்தான் அல்லாஹ். அப்போ அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் இறக்கம் காட்டி என்ன பண்ணுறாங்க, வாங்க தொழுதுக்குங்க, ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துக்குங்க, போய்கிட்டே இருங்க, உங்கள் வழிபாடு நடத்திக்கிங்க, போய்க்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தளர்த்தி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டு இன்றைக்கும் இதில் இருக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அந்த வரலாறுலேயே நம்ம பேசியிருப்போம், பேக்ட் ஆஃப் உமர் அப்படின்னு பார்த்தோம்னா. அப்போ அந்த அக்ரிமெண்ட்டை யார் உடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உடைக்குது. அதில் என்ன கொடுக்குது அப்படின்னா, யூதர்கள் இங்கே குடியிருக்கலாம், நிலம் வாங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இந்த சங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆர்டிகல் 370 இருந்தது இல்லையா காஷ்மீரில். அங்கே சொத்து யாரும் போய் இங்கே இருக்கிற காஷ்மீரி அல்லாத ஒருவன் அங்கே போய் சொத்து வாங்க முடியாது. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரே இந்தியா, அது என்ன காஷ்மீருக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ன்ட்டு. இப்போ இங்கே சங்கிகளுக்கு அந்தளவுக்கு மண்டையில் அவங்களுக்கு மசாலா இல்லைன்னா நினச்சிட்டு இருக்கிறது அவங்களுக்கு அங்கே மட்டும்தான் அந்த ரூலுன்ட்டு. மணிப்பூரில் இப்போ என்ன பிரச்சனை, குக்கீஸ் இங்கே வாங்க முடியாது, அவங்க அங்கே போய் வாங்க முடியாது. புரியுதுங்களா? நான் போகிறேன் அந்த டைமில் அருணாச்சல் போகிறேன். அருணாச்சல் போனால் நான் போகிறதுக்கு அங்கே எனக்கு வீசா வாங்கணும். எதுக்கு? இந்திய குடிமகன் நாம் போகணும். அருணாச்சல் பிரதேஷ் போகும்போது நாம் குவஹாத்தி ஏர்போர்ட்லேருந்து இறங்கி போகும்போது வேறு இந்த மணிப்பூர் இதுக்கு போனேன்னு நினைக்கிறேன், இந்த ஒரு வேறு ஏர்போர்ட்டு சரியாக ஞாபகம் இல்லை எந்த ஏர்போர்ட்டுன்னு. அப்போ அந்த இடத்துல ஊருக்கு போகும்போது எத்தனை நாள் தங்கணும், எந்த ஹோட்டலில் தங்குறேன், இந்த டேட்டாலாம் கொடுத்து பதிவு பண்ணி பர்மிட் வாங்கிட்டு தான் நான் ஊருக்குள்ளேயே போக முடியும். அதை விட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எதை விட, காஷ்மீரை விட, காஷ்மீருக்கு கூட உள்ள நுழையிறதுக்கு நீங்கள் பர்மிட் வாங்க வேண்டியதில்லை. இந்த பெல்ட் இருக்குது பாருங்கள், இப்போ இந்த நாகாலாந்து அது இதெல்லாம், இங்கெல்லாம் நீங்கள் உள்ள நுழையிறதுக்கே பர்மிட் வாங்கிட்டு தான் போகணும். ஏர்போர்ட்லேருந்து வெளியே போய் நீங்கள் பர்மிட்லாம் போனீங்கன்னா உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க. பர்மிட் பாக்கெட்டில் கம்பல்சரி இருக்கணும், அது சொல்லுவாங்க, வண்டியிலே வச்சுருங்க, பர்மிட்டை தொலைச்சிங்கன்னா அப்புறம் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி ஆர்கனைசரும் சொல்லிட்டாங்க. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த பர்மிட் இவர் கொடுத்துருந்தார், யார், உமர் ரலியல்லாஹு கொடுத்துருந்தாரு. ஆனால் யூதர்கள் அங்கே இடம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அப்போது இது இல்லைன்னு மட்டும் போய் சொல்லிடாதீங்க. ஏன்னா இந்த முட்டு பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, வந்துடுவாங்க, வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, அப்படிலாம் ஒரு அக்ரிமெண்ட் இல்லை, அதில் வர்ற அறிவிப்பாளர் தொண்டையில் சரியில்லை அப்படி இப்படின்ட்டுருவாங்க. அது பேக்டு உலகமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் அது, புரியுங்களா? அந்த ஒப்பந்தத்தை முறியடித்து தான் இந்த சவுது குடும்பம் இருக்கு இல்லையா, அதோடைய மூல கர்த்தா அவர் அவர் சொல்கிறாரு, இஸ்ரேல் என்று ஒரு நாடு உருவாததில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்ட்டு. இப்போ அந்த பேக்கரி டீலிங் அடிப்படையில் தான் இப்போ இவங்களுக்கு சவுதி அரேபியாவே கிஃப்டாக கொடுக்கப்படுது. நீ இஸ்ரேலை வச்சுக்கோ, நான் சவுதியை வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்ஜரி டீலிங்கு யாருக்கிட்ட, இந்த ஷரீஃப் அல் ஹுசைன் கிட்ட, மொத்த உஸ்மானிய கிலாஃபத்தும் உனக்கே கொடுக்குறேன், நீ சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுன்னு சொல்லி வாங்கி அவருக்கு துரோகம் பண்ணி பிரிட்டிஷாருடைய வரலாறே என்னன்னா துரோகம் தான். ஆனால் இதெல்லாம் எங்கேயும் பேச மாட்டானுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பனு குறைலா கூட்டத்தினரை கொன்றாங்க, அதனுடைய ஆண்களை கொன்னாங்க அப்படின்ட்டு. இவங்க கொன்னது குரோர்ஸ் கணக்கில், எப்படி கோடி கணக்கில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 கணக்கில் கொன்று இந்த உலகத்துக்கு கொடுத்தது என்ன, இவர்கள் கோடி கணக்கில் கொன்று இந்த உலகத்துக்கு கொடுத்தது என்ன? இப்போ அந்த அம்மா கூட சொல்லிச்சு இல்லை, 5 லட்சம் குழந்தைகள் ஈராக் வாரில் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒர்த் ஒரு பெயிட்டு, அதாவது கொடுத்தது ஒர்த்து, அது ஒன்றும் அந்த அளவுக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை, எங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அப்போது அப்போ உமர் ரலியல்லாஹுடைய ஒப்பந்தம் உடையுது. உடைச்சது யார்? மன்னர் சவுது. உடைச்சது யார்? பால்ஃபோருங்கிற அந்த ஒரு அதிகாரி அவன் தான் உடைக்கிறான். அவன் தான் பிரிட்டிஷுடைய அதிகாரியாக இருந்தான். இந்த ரோச்சைல்டுங்கிறோம்ல, எல்லா கரன்சிக்கும் அவன் தான் ஓனரு அவங்கிறான். அப்போ அவன் வெளியுறவுத்துறை அமைச்சரோ என்னவோ, அவன் எங்கே லண்டனில், அவன் தான் அந்த அக்ரிமெண்ட்டை அவனுக்கு தான் ரோச்சைல்டுக்கு போட்டு இது இங்கே நிலம் வாங்குவதற்கு முழு உரிமை இருக்குது அப்படின்ட்டு.
இப்போ அந்த அடிப்படையில் ஒரு மோசடியான பிரச்சாரம் மீடியா செய்யும். என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஒன்றும் ஆக்கிரமிக்கல, காசு கொடுத்து தான் நிலம் வாங்கினாங்க அப்படின்ட்டு. அப்படி அவங்க மொத்தமாக காசு கொடுத்து நிலம் வாங்கினது எவ்வளோ தெரியுமா? 7% தான். இஸ்ரேலுடைய நிலப்பரப்பில் 1917 இருந்து 1948 வரைக்கும் அவங்க மொத்தம் வாங்கின நிலத்துடைய பரப்பளவு வெறும் 7%. அப்போ 7% வச்சிருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு முழு இஸ்ரேலும் சொந்தம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நாடு உருவாயிருச்சுன்னு சொல்லி டிக்ளரேஷன் பண்ணுறாங்க 1948. இப்போ இன்னைக்கு முஸ்லீம்கள் 20% லேண்ட் இந்தியா வச்சுருந்தா இந்தியா நமக்கு கொடுத்துருவாங்களா? இது எங்கேயாவது எந்த நாடாவது இது அங்கீகரிக்குமா? எவ்வளோ ஒரு அநீதியான ஒரு ரெசல்யூஷன் ஐநா சபையில் பாஸ் பண்ணப்பட்டது. அப்போ இஸ்ரேல் உருவானதே பார்த்தீங்கன்னா ஒரு அநியாயத்தின் மீது அது கட்டப்பட்ட செவுறது. அதனால் இவங்களே விற்றுட்டு இவங்களே அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அந்த வாதம் தவறான ஒரு வாதம். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போ நாடு உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க பல கட்டங்களில் போர்கள் நடந்தது. அது எல்லாமே நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் அதை பார்த்துக்குங்க. இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹமாஸ் திடீரென்று ஒரு தாக்குதல் தொடுக்குது. 7ஆம் தேதி நினைக்கிறேன், இந்த மாதத்துடைய அக்டோபர் மாதத்துடைய 2023 7ஆம் தேதி திடீரென்று தாக்குதல் தொடுக்குது. எதுக்காக தாக்குதல் தொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனுடைய 2 பகுதிகள், ஒன்று வெஸ்ட் பேங்க், இன்னொன்று கேசா ஸ்ட்ரிப்பு. இது 2க்கும் நடுவில் இஸ்ரேல் இருக்குது. பல கட்டங்களில் இவங்க போர்கள் நடந்து, பாலஸ்தீன் முதல்ல பெருசாக இருந்தது, இஸ்ரேல் சின்னதாக இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளில் அடிச்சிங்கன்னா வரும். இஸ்ரேலுடைய படிப்படியான வளர்ச்சி, முதல்ல ஒரு புள்ளி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பச்சை கலர் அப்படியே மாறி வந்தது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி அவங்க சுதந்திரம் கொடுத்தது பிரிட்டன் கையில் இருந்த அந்த இஸ்ரேல் கூட முழு இராணுவத்தை அவங்கள இராணுவ பலத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இவங்ககிட்ட அடித்து பிடிங்கிங்க, வாங்கினது 7%, மீதியெல்லாம் அடித்து வலுக்கட்டாயமாக பிடுங்கிக்குங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டன் என்ன பண்ணிருச்சு, எந்த ஒரு எல்லையையும் வரையறுக்காம. இஸ்ரேலுக்கு மேப்பே கிடையாது, இன்னி வரைக்கும் மேப்பு கிடையாது. காமிக்க சொல்லுங்க பார்ப்போம் மேப்பு. ஒரு நாடுனா ஒரு மேப்புன்னு ஒன்று, ஒரு கர்மம் ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று. இல்லவே இல்லை இவனுக்கு, மேப்பே கிடையாது இவனுக்கு. குர்ராவும் மேப்பு அப்படின்னு கேட்டால் அப்புறம் பார்க்கலாஞ்சி அப்படின்பா. ஆமாம், இப்போ அதான் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி மேப்பே தான் நாட்டோடைய மேப்பே என்னன்னு தெரியாத ஒரு அப்பம் பேர் தெரியாதன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெரைட்டியில் இவனுங்க கள்ள குழந்தை. அதனால தான் இஸ்ரேலை எப்பயுமே அமெரிக்காவுடைய கள்ள குழந்தைம்பாங்க. மேப்பே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா மேப் இதுன்னு காமிச்சா அவன் அதோட நிற்கணும், புரியுதா? அப்போ அது நிறுத்த முடியாது. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு இராணுவம் அந்த பொருளாதார உதவிகள்லாம் செஞ்சு பலம் மிக்க டெக்னாலஜியாகவும் அவன் என்ன பண்ணிச்சு, அமெரிக்கா வளர்த்திருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சகோதரர் மாரிதாஸ் அவர் ஒரு டீட்டெயில் எடுத்து போட்டிருந்தார். இஸ்ரேல் பாருங்கள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, காசா பாருங்கள் பிச்சை எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டு இருக்குங்கிறார். ஏடா, இஸ்ரேல் மொத்தமாகவும் பிச்சை எடுத்துகிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்குது. அமெரிக்காட்டிலேருந்து எத்தனை பில்லியன் இது வரைக்கும் பிச்சை எடுத்துருக்கு, அந்த டேட்டா தெரியுமா? நல்லா இவங்களுக்கெல்லாம் நான் தான் சொல்கிறேன், அந்த மனம் உள்ளம் செத்து போன மனிதர்களை பார்க்கணுன்னா நம்ம அண்ணனை பார்க்கலாம். போர்டு ஒன்று வச்சுக்கிட்டு இஸ்ரேலு பிச்சை வாங்கலையாம், சொந்த வளர்ச்சியில் வளர்ந்துச்சான். இது பிச்சை வாங்க வச்சான். ஆரம்பத்திலிருந்தே பிச்சை இப்போ வரைக்கும் பிச்சை, நேற்றும் பிச்சை. கடைசியாக பைடன் 4000 கோடி டாலர் என்னமோ கொடுத்துட்டு போனார். சரியா, எல்லாம் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்குது. பிச்சையிலே தான் நாட்டுடைய பட்ஜெட்டே ஓடிட்டு இருக்குது. என்ன இது சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனர்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது பல கட்டங்களாக பாலஸ்தீனம் குறைஞ்சி கடைசியாக இப்போ என்ன ஸ்டேட்டஸில் நிற்குதுன்னா, ஒரு துண்டு இங்கே ஒரு